எரியும் புதர். ஒரு நாள் மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தபோது அவர் மிகவும் விசித்திரமான ஒன்றை கவனித்தார். மலைக்கு மேலே ஒரு புதர் இருந்தது. அது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது போல இருந்தது. ஆனால் அது எரியவில்லை. தீப்பிழம்புகள் பிரகாசமாக எரிந்தன. இருப்பினும் புதர் முழுவதுமாக இருந்தது. மோசே வியந்து போய் அருகில் சென்று பார்த்தார். அப்பொழுது புதரிலிருந்து ஒரு குரல் அவனை நோக்கி, மோசே, மோசே என்றது. அது ஆண்டவரின் குரல். தேவன் சொன்னார், அருகில் வரவேண்டாம், உங்கள் செருப்புகளை கழற்றுங்கள், ஏனென்றால் நீங்கள் நிற்கும் இடம் புனிதமான நிலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையரின் தேவன் நானே. மோசே பயத்தால் நிறைந்திருந்தார். தேவனை பார்க்க பயந்ததால் அவர் தனது முகத்தை மூடினார். பின்னர் தேவன் தனது திட்டத்தை மோசேக்கு தெரிவித்தார். அதற்கு அவர், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன். நான் அவர்களை விடுவிப்பேன். என் மக்களை போக விடுங்கள் என்று பார்வோனிடம் சொல்ல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆனால் மோசே பயந்து போனார். மக்கள் என்னை நம்பவில்லை என்றால் என்ன செய்வது? ஆகவே தேவன் தம் வல்லமையை நிரூபிக்கும் அடையாளங்களை அவருக்கு காட்டினார். தேவன் சொன்னார், உங்கள் கோல்களை தரையில் எரியுங்கள் என்று கூறினார். மோசே அதற்கு கீழ்ப்படிந்தார். உடனே கோல் பாம்பாக மாறியது. பின்னர் தேவன் அவரிடம், அதை வாளால் இடுங்கள் என்று கூறினார். மோசே அவ்வாறு செய்தபோது அது மீண்டும் ஒரு கோலாக மாறியது. இருப்பினும் மோசே உறுதியாக இருக்கவில்லை. தேவன் அவருக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுத்தார். உங்கள் ஆடையினுள்ளே உங்கள் கையை வைக்கவும். மோசே அதை வெளியே எடுத்தபோது அவரது கை தொழுநோயால் மூடப்பட்டிருந்தது. தேவன் அதை மீண்டும் வைக்கச் சொன்னார். அவர் அதை மீண்டும் வெளியே எடுத்தபோது அது ஆரோக்கியமாக இருந்தது. அப்போதும் கூட மோசே தான் ஒரு நல்ல பேச்சாளர் அல்ல என்று சாக்குப்போக்கு கூறினார். ஆனால் தேவன், நான் உன்னுடன் இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். தனக்கு உதவி மோசேயின் சகோதரர் ஆரோனையும் அனுப்பினார். இறுதியாக மோசே ஒப்புக்கொண்டார். ஆரோனுடன் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் மக்களிடம் இந்த செய்தியுடன் சென்றனர். தேவன் நம்மை விடுவிக்கிறார்.